Hi friends, this video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and Apple Store. இந்த ஆப்பில் நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளலாம் ஆன்லைன் மூலமாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம எஸ்பிஓவில் வந்து நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நியூவாக ஒருத்தருங்க வந்து உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் தான் உள்ளே வருவாங்க. ஸோ அதுக்கு எதை அமௌண்ட்டு பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பே பண்ண தேவையில்லை. அது வந்து நம்மளுக்கு ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ டெய்லியும் அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் இருக்கும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 5 பெர் டாஸ்க், அதாவது ₹5 ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒர்க் அப்படி பார்த்தாச்சுன்னா நம்ம சோஷியல் மீடியா ரிலேட்டடாக தான் இருக்கும். சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, போஸ்ட் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே சொல்லி தருவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ₹5 அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து ₹150 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து எப்போ வந்து ₹500 வந்து ரீச் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து ஃப்ரீயாக ரெண்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீ ஜாயினிங் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் உள்ளே வருவாங்க. டெய்லியும் 5 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ₹150 மந்த்லி எடுப்பாங்க. ஸோ 500 ரீச் ஆனதும் அவங்க வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ₹1 கூட அங்கே இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணுறேன், இன்னும் நிறைய நான் ஜாஸ்தியாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறலாம். ஸோ அது எப்படி மாறலாம்? இப்போ எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ண சர்வீஸில் வந்து நிறைய சர்வீஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறணும் அப்படின்னா அவங்க வந்து 5,999, அதாவது 6,000 ஒர்த் உள்ள ஒரு கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் தான் உங்களுக்கு 5,999, ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் கொஞ்சம் ஒரு 200, 300, 500, 1000 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அந்த அப்டேட்ஸுமே அவங்க தருவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு வந்து 5,999. ஸோ இதுதான், ஓகேவா? ஸோ இந்த இதில் அவங்க வந்து கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க் அமௌண்ட் வந்து ₹5 ₹50 மாறிடும். ஸோ டெய்லி ஒரு டாஸ்க் தான், அதே 5 மினிட்ஸ் ஒர்க் தான். அங்கே கொஞ்சம் வித்தியாசம், இந்த கண்டென்ட் போஸ்டெல்லாம் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஒரு மாதம் வந்து ₹1,500 வந்து அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. இதில் வந்து ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது. அவங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க ரெஃபரல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக இருக்க மாட்டாங்க, மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் வந்துடுவாங்க, சரியா? ஸோ ரெஃபர் பண்ணாதது வரைக்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு மாதத்துக்கு அவங்க 1,500 வந்து ஏர்ன் பண்ணலாம். மந்த்லி அவங்க 1,500 வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அப் டு 20,000 ஏர்ன் பண்ணுறது வரைக்கும் அவங்க வந்து இது இருக்கலாம். ஸோ 20,000 ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அகெயின் இதை 6,000 ஒர்த் உள்ள வேறு ஏதாவது சர்வீஸ் வந்து அவங்க எஸ்பிஓலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு 20,000 ஒன்ஸும் அவங்க வந்து எஸ்பிஓவில் அவங்க அந்த டைமில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ண சர்வீஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருடைய இது, ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து அவங்க யாராவது ஒரு ஆளை ரெஃபர் பண்ணிட்டாலே அவங்க வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவாங்க. ஸோ அதில் என்ன அப்படின்னா அதே தான், நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணியிருப்பீங்க 6,000. ஸோ அதுதான் அகெயின் பண்ண தேவையில்லை. நம்ம எப்போ 20,000 இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருந்தாலும் எப்போ நம்ம 20,000 ரீச் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் தான் அகெயின் நம்ம 6,000 ஒர்த்தில் வேறு சர்வீஸ் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அதே மாதிரி நீங்கள் 6,000 பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருவாங்கன்னா 6,000 ஒர்த்துள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவாங்க, ஓகேவா? வவுச்சர் மாதிரி கொடுத்துருவாங்க. யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பைமோட் சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரெடக்ட் ஆகும், சரியா? கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க. மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸோ அதுவுமே ஒரே டாஸ்க் தான், ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் தான், அதே 5 மினிட்ஸ் ஒர்க் தான். டாஸ்க் எல்லாம் சேம் தான், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அண்ட் மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு டாஸ்க் இருக்கும். ரெஃபரல் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இப்போ ஒருத்தங்க நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவங்க மூலமாக ஒரு ₹1,000 கிடைக்கும், சரியா? அதேமாதிரி மேக்ஸிமம் 40 பேரை மட்டும்தான் ரெஃபர் பண்ண முடியும், சரியா? அதேமாதிரி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவங்க டெய்லியும் ஒர்க் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 20% இன்ட்ரோ கமிஷன் கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தாச்சுன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 1,500 ஆல்ரெடி இங்கே கிடைக்கிற அதே தான். எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்னால் ரெஃபரல் இன்கம், இன்ட்ரோ கமிஷன், இதெல்லாம் வந்து இதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸாக இருக்குது. ஸோ இதுலேயுமே அதே தான், 1,500 வந்ததும் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று ரெஃபரல் இன்கம் மட்டும் நீங்கள் வந்து 24 ஹவர்ஸில் வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். ரெஃபரல் இன்கம் ஒரு ஆள்கிட்ட வந்து ₹1,000 வரும்ல, ஸோ அதுதான். மற்ற எல்லாமே வந்து நீங்கள் வந்து 1,500 ரீச் ஆனதும் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம்,
ஓகேவா? ஸோ இது எல்லாமே இந்த 3மே ஒரே பிளான் தான். சரியா? மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட் எல்லாமே சேம் தான். அவங்கவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகுறது தான். சரியா? ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரீ பிளானில் உள்ள வருவாங்க. அடுத்து 6000 அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிடுவாங்க. அடுத்து ஒருத்தவங்களை ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவாங்க. ஸோ இதுதான். இதில் கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் பாருங்கள். இதோட சம்மரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கெலாம் என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெய்லி டாஸ்க்கு 3 பேருக்கு உண்டு. ரெஃபரல் இன்கமும் 3 பேருக்கு உண்டு. ரெஃபரல் லிமிட் இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் இருந்தாலுமே அவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த ரெஃபர் பண்ணுற மெம்பர் வந்து ஃப்ரீயில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வராது. எப்போ அவங்க 6000 பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறாங்களோ அப்போ ஒரு 1000 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். சரியா? அதான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அவங்க இன்ட்ரோ வேணும் அப்படின்னாலே இவங்க வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் இருக்கக்கூடாது, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க இன்ட்ரோ இன்கம் கிடைக்கும். ஸோ எதெல்லாம் அதுமாதிரி ரீபர்ச்சேஸ் பண்ணும்போதும் அதுக்குள்ளே இன்கம் கிடைக்கும். சரியா? ரீபர்ச்சேஸ் ரெஃபர் பண்ணவங்க ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு 500 ருபீஸ் அந்த மாதிரி கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் 1000 கிடைக்கும். அதுக்கப்புறம் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது 500 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, அந்த கோர்ஸில் வந்து டிஜிட்டல் லேர்னிங், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இன்னுமே நம்மளுக்கு பெட்டராக அந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பை மோட்டோவில் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க 6000 ஒர்த்து. ஸோ அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அதில் பெனிஃபிட் இருக்கும். ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மறக்காமல் எல்லாருமே பாருங்கள். நமக்கு இது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல 20,000 ரீச் ஆனதும் ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் கார்டு மஸ்ட், ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான். அதே மாதிரி 5 நாள் நீங்கள் ஃப்ரீ ஜாயினிங்கில் உள்ள வந்தாலும் சரி, 5 நாள் நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணாலும் உங்கள் ஐடி டெர்மினேட் ஆயிரும். ஓகே, 1500 ருபீஸ் வந்ததும் உங்களுக்கு வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரெஃபரல் இன்கம் வந்து 24 ஹவர்ஸில் எடுத்துக்கலாம். டாஸ்க் அண்ட் இன்ட்ரோ இன்கம் வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் பே பண்ணும்போது ரிட்டர்ன் தர மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் விட்ரா கொடுக்கும்போது 20% டிடிஎஸ் பிடிச்சி கொடுப்பாங்க. பிடிச்சி மீன்ஸ் அவங்க 20% எடுத்துட்டு டிடிஎஸ் எடுத்துகிட்டு தருவாங்க. ஸோ அதே மாதிரி 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் இதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த கண்டிஷன்ஸ் தான் இதிலலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருத்தங்க உங்களுக்கு இதை பற்றி இந்த பிளானை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து பிடிஎஃபை வாங்கி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து ஒர்க் பண்ணுங்கள். எஸ்பிஓவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்பிஓ பற்றி எல்லாம் A to Z ஃபுல்லும் தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அது மாதிரி பிளானை பற்றி ஃபுல்லும் தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். இங்கே யார் கீழே ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட இதோடைய பிடிஎஃப் கேட்டு வாங்குங்க. அது மாதிரி எஸ்பிஓடைய அஃபிஷியல் லிங்க்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.